நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அலுவலக உதவியாளருக்கான கட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கூடிய விரைவில் அதுக்கான கட் ஆஃப் லிஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வெளியிடுவாங்க. நம்ம அது ஆவரேஜாக எந்த ரேஞ்சில் இந்த கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ட்டு இந்த அலுவலக உதவியாளர் நம்ம பார்க்கலாம். இந்த அலுவலக உதவியாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் லோவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான நபரை தான் செய்முறை தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்முறை தேர்வு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்த உடனே கட் ஆஃப் இதில் இந்த முறை அதிகம் வைக்க வாய்ப்பு கம்மி. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. அடுத்து என்னென்ன ஸ்டேஜில் ஏதாவது இந்த வேலையை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 100 மார்க் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ மார்க் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 100 மதிப்பெண்கள் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ போட்டதுனால அதில் ஒரு கொஷின் எரர் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 99 கொஷினாக மாறி போயிடுச்சு. 99 கொஷினாக பார்ட் ஏல நீங்கள் 20 மார்க் எடுத்துருக்கணும், பார்ட் பியில் 20 மார்க் இருக்கணும், டோட்டல் 40 மார்க் இருக்கணும் குறைஞ்சபட்ச மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 99க்கு நீங்கள் குறைஞ்சபட்ச மதிப்பெண் 40 மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா பொது எழுத்து தேர்வு மொத்தம் 100 மதிப்பெண்கள். இப்போ 1 மார்க் லெஸ் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா பகுதி ஆவணால் பொது அறிவில் பார்த்திங்க அப்படின்னா 95வது வினையை பார்த்தோம்னா எல்லா ஆன்சரும் தப்பாக இருக்கிறனால அந்த வினா மதிப்பீடு செய்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ அதிகபட்ச மதிப்பெண்கள் 49. பார்ட்டி பியில் மொத்தம் 50 மார்க்கு, அது 1 மார்க் போனதுனால 49. இது பொது தமிழ் ஒரு 50. அப்போ ஆக மொத்தம் 99 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடைபெற்றிருக்குது. சரிங்களா? இருந்தாலும் அதில் பார்ட் பியில் நீங்கள் 20 மார்க் குறைஞ்சபட்ச மார்க்கு வாங்கியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பொது எழுத்து தேர்வில் 99 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வில் பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வில் பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண்கள். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமில் நீங்கள் 99 மார்க்குக்கு நீங்கள் ஆவரேஜாக ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா 99 மதிப்பெண்ணுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 80 மார்க் கிட்ட எடுத்துருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 70 மார்க்கிட்ட நீங்கள் எடுத்துருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 65 ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்முறை தேர்வுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இது கடைசி ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1:5 இல்லைனா 1:10 அப்படிங்கிற பேசிக்ஸில் உங்களுக்கு இந்த செய்முறை தேர்வு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அந்த செய்முறை தேர்வு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள், அதுக்கு உங்களுக்கு 1:3 அப்படிங்கிற பேசிஸ் கொடுப்பாங்க. இதுக்கான தெரிவு பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கடைசி செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதின மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க்கு, வாய்மொழி தேர்வு மார்க்கு இது எல்லாம் கம்பேர் பண்ணி அதுக்கு அடுத்து தான் என்ன செய்வாங்க, இடஒதுக்கீடு முறை பின்பற்றி உங்களுடைய கடைசி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு ரெடி பண்ணுவாங்க. முன்னே எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அந்த மார்க்கை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அடுத்து செய்முறை தேர்வு மட்டும் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கடைசியாக வாய்மொழி தேர்வு அப்படி பார்த்தது. இப்போ பார்த்திங்கன்னா கடைசி ஃபைனலாக இப்போ எல்லா இதையும் சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஸாம் ஒரு 99 மார்க்கு, எக்ஸாம் ஒரு 99, இது ஒரு 70, அடுத்து ஒரு 30. இந்த பேசிக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு 199 மார்க் பிரகாரம் தான் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு கடைசி ஃபைனல் கட் ஆஃப் வச்சு தான் இவனை கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கூட ரீட் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இந்த பேசிக்கில் தான் உங்களுக்கு ஓஏ கம்பெனி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ப்ராக்டிக்கலுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு முறையில் பிஹெச்டி வச்சுக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு
ஆவரேஜாக ஒரு 65 மார்க் எடுத்தால் கூட போதும். அந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓரளவு உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம சொன்ன மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? நான் சொல்கிற மதிப்பெண்லேருந்து ஒரு 5 மார்க் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாவட்டத்துக்கு மாவட்டம் அந்தந்த கம்யூனிட்டிஸ் கேட்டகரியாகவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அசால்ட்டாக இல்லாமல் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து மேற்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.